ஸ்ரீ வெங்கடாச்சல மாஹாத்மியம் 26ஆம் அத்தியாயம். தும்புரு கோண தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், அனைத்து பாவங்களையும் அளிக்கும் கோண தீர்த்தத்தின் மகத்துவத்தை இங்கே நான் கூறுகிறேன். சௌனக முனிவரே மற்றும் பெரும் வீரம் கொண்ட பிற முனிவர்களே, முந்தைய பிறவியின் தவத்தின் பலனாகவே மக்கள் அதில் நீராடுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள். உத்தர பல்குனி நட்சத்திரத்துடன் இணைந்து முழு நிலவு நாளில் சூரிய தேவர் மீனராசியில் இருக்கும் போது கங்கை மற்றும் 3 உலகங்களிலும் உள்ள மற்ற அனைத்து தீர்த்தங்களும் பிற்பகலில் அங்கு வருகின்றனர். முனிவர்கள் வினவினார்கள், புனிதமான சூத்தமா முனிவரே, எல்லாம் அறிந்தவரே, அனைத்து வேதங்களின் உள்ளடக்கங்களுக்கும் அதிபதியே, சூரியன் மீனராசியில் இருக்கும்போது கங்கை போன்ற அனைத்து புண்ணிய நதிகளும் புனித நதிகளும் ஏன் மிகவும் புனிதமான கோண தீர்த்தத்தில் நீராடுகின்றன? சூத்தமா முனிவர் பதிலுரைத்தார், புனிதமான கங்கை தீர்த்தம் போன்றவர்கள் இவ்வாறு எண்ணுகிறார்கள். பாவங்கள் செய்த அனைத்து மனிதர்களும் நம்மில் புனித நீராடி அந்த மக்கள் தங்கள் பாவங்களை நம்மில் விட்டுவிட்டு தங்கள் நோக்கத்தை அடைந்து செல்கிறார்கள். நம்மில் குவிந்து கிடக்கும் இந்த பாவ குவியலை எவ்வாறு அழிக்க வேண்டும், எப்படி கழிக்க வேண்டும்? இவ்வாறு சிந்தித்த பிறகு பிரம்மதேவரின் உன்னத ஆன்மா கொண்ட மகனான நாரத மாமுனிவர் எல்லா பாவங்களையும் போக்குவதற்காக கூறிய தெய்வீக மற்றும் அற்புதமான வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் பிராமணவதம் போன்ற பாவங்களை போக்கும் ஸ்ரீ வெங்கட மலைக்கு செல்கிறார்கள். சிறந்த தீர்த்தமான சுவாமி புஷ்கரணி நீரில் அவர்கள் புனித நீராடுகிறார்கள். அதன் பிறகு பிராமணர்களே, அந்த தீர்த்தங்கள் அனைத்தும் சூரியன் மீனராசியில் இருக்கும்போது உத்தர பல்குனி நட்சத்திரத்துடன் இணைந்து முழு நிலவு நாளில் மிகவும் புனிதமான கோண தீர்த்தத்தில் நீராடுகிறார்கள். அதாவது உள்ளே நுழைகிறார்கள். 3 உலகங்களையும் உள்ளடக்கிய முழு பிரபஞ்சத்திலும் அந்த தீர்த்தத்தின் மகத்துவத்தை முழுமையாக அறியக்கூடியவர் யார்? கோண தீர்த்தத்தில் புனித நீராடலை விரும்பாதவர்களின் பெரும் பாவங்களின் விளக்கம். எனவே சிறந்த பிராமணர்களே, கோண தீர்த்தம் மிகவும் புண்ணிய தீர்த்தமாகும். கோண தீர்த்த நீராடலை கைவிட்ட ஒருவரை பூங்காக்களையும் தோட்டங்களையும் கொடூரமாக அழிப்பவர், அதாவது அத்தகைய செயல்களின் பாவங்களுக்கு அவர் ஆளாகிறார். குதிரைகளையும் கன்னிகைகளையும் விற்பவர் பிராமணர்களை கொல்பவர் என்று அவர்களை அழைக்கிறார்கள். கோண நீராடலை நிராகரித்தவரை தெய்வங்களின் சொத்துக்களை அளிப்பவர், பரிசாக கொடுத்து திரும்ப பெறுபவர் பிராமண கொலைகாரர் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். கோண நதி நீராடலை தவிர்த்தவரை ஏரிகள், பாலங்கள் மற்றும் அணைகளை அழிப்பவர், பிற ஆண்களின் மனைவிகளுடன் உடலுறவு கொள்ள தீவிரமாக இயங்குபவர், திருடுபவர் என்று கற்றறிந்த மனிதர்கள் அழைக்கிறார்கள். கோண நீராடலை தவிர்த்து வந்த நபரை நான் கொடுப்பேன் என்று பிராமணருக்கு வாக்குறுதி அளித்து பின்னர் கொடுக்காமல் மது அருந்தும் ஒரு கீழ்த்தரமான நம்பிக்கையற்றவராக கற்றறிந்த ஆண்கள் அறிவார்கள். கோண நதி நீராடலை கைவிட்ட நபரை, குருக்களால் வெறுக்கப்பட தகுதியான நபரை, பிராமணர்கள் மற்றும் மற்ற மக்களால் வெறுக்கப்படுவதற்கு தகுதியான நபரை, சுய புகழ்ச்சிக்கு ஆளான ஒருவரை திருடுபவர் என்று கற்றறிந்த ஆண்கள் அழைக்கிறார்கள். கோண நதி நீராடலை நிராகரித்த நபரை, புனிதப்படுத்தாத உணவை உட்கொள்பவர், மானியக்களுக்கு வழங்கப்படும் உணவின் எச்சங்களை உட்கொள்பவர் மற்றும் திருடன் என்று பிராமணர்கள் அழைக்கிறார்கள். கோண நதி நீராடலை கைவிட்டவரை, மானுடர்களுக்கு வழங்கப்படும் உணவின் எஞ்சிய பகுதியை மற்றவர்களுக்கு வழங்குபவரை, தனது தாய் மற்றும் தந்தைக்கு விரோதமானவன் என்றும் திருடன் என்றும் கற்றறிந்த ஆண்கள் அழைக்கிறார்கள். கோண நதி நீராடலை கைவிட்டவர், மற்ற ஆண்களின் மனைவியருடன் வழக்கமாக உடல் உறவில் ஈடுபடுபவன் என்றும் தனது சகோதரனின் மனைவியுடன் உடல் உறவில் ஈடுபடுபவன் என்றும் குருவின் படுக்கையை கரைப்படுத்துபவன் என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். கோண நதி நீராடலை தவிர்த்தவர், கையில் எப்போதும் தர்பை புல் இல்லாத பிராமணர், 5ஆம் வகுப்பு பாவி, அதாவது 4 வகையான பெரிய பாவங்களை செய்த பாவிகளுடன் தொடர்பு கொள்பவர் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். கோண நதி நீராடலை கைவிட்டவர், மாதவிடாய் காலத்தில்
காலத்தில் ஒரு பெண்ணின், ஒரு சண்டாளனின் அல்லது குதிரையின் குரலை கேட்ட பிறகு தனது உணவை உட்கொள்பவர் என்றும் அவர்களுடன் 5ஆம் வகுப்பு பாவி என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். கோணநதி நீராடலை கைவிட்டவரை புராணங்களை விளக்குதல், திருமணம் கொண்டாடுதல், புனித நூல் வைப்பது மற்றும் பிற சடங்குகள் போன்ற புனித சடங்குகளில் தடைகளை ஏற்படுத்துபவர் மற்றும் விலங்குகளை கொல்பவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கோணநதி நீராடலை தவிர்த்தவர் ஆன்மா உள்ளவரை கொல்பவர் என்று கற்றறிந்த ஆண்கள் கூறுகிறார்கள். அனைத்து தீர்த்தங்களையும் வெறுத்து கருக்கலைப்பு செய்பவனின் புகலிடம். கோணநதி நீராடலை கைவிட்டவனே பித்ரு யஜ்ஞத்தை கைவிட்டவன், அதாவது ஸ்ராத்தத்தை நிறைவேற்றுபவன். தன் மனைவியை கைவிட்டவன், குடும்பத்தில் மிகவும் கீழ்த்தரமானவன் என்றும் பசுக்களை கொல்பவன் என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். சிறந்த பிராமணர்களே, பெரிய பாவங்கள் மற்றும் சிறிய பாவங்களுக்கு இணையான பாவங்கள் கோணநதி நீராடலை கைவிட்டவனை நாடுகின்றன. கோணத்தில் உள்ள புனித நீராடலின் சக்தி அனைத்து பாவங்களையும் போக்குகிறது. சிறந்த பிராமணர்களே, கவர்ச்சிகரமான கோண தீர்த்தம் இந்த அனைத்து பாவிகளையும் புனித நீராடல், அதன் நீரை அருந்துதல் போன்றவற்றின் மூலம் புனிதப்படுத்துகிறார். தீர்த்தத்தின் மகத்துவம் உண்மையிலேயே அற்புதமானது. புனிதப்படுத்தப்பட்ட பாவிகள் பின்வருமாறு: பெரும் பாவங்களை செய்பவர், நாய் இறைச்சி சமைப்பவர், குடும்பத்தில் மிகவும் மோசமானவர், கொடூரமானவர், குடும்பத்தை அழிப்பவர், குறும்புக்காரர், எதையும் பரிசளிக்காதவர், புனித சடங்குகளை செய்வதை நிறுத்தியவர், விலங்குகளை கொல்பவர், மற்றவர்களை துன்புறுத்துபவர், புறம் பேசுபவரை நாடியவர், பொய்களை பேசுபவர், நயவஞ்சகர், மற்றவர்களின் மனைவியிடம் பற்று கொள்பவர், நண்பர்களுக்கு துரோகம் செய்பவர், நன்றியற்றவர், கருவை அளிப்பவர், கொடூரமான பாவி, மற்றவர்களின் மனைவிகளுடன் சேர்ந்து வாழும் பாவி, மற்ற ஆண்களின் சொத்துக்களை பற்றி தகவல் கொடுப்பவர், பொய்யர், விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர், எஜமானருக்கு துரோகி, மோசடி செய்பவர், பேராசை கொண்டவர், தந்தையை கொல்பவர், அனைத்து கடவுள்களையும் வெறுப்பவர், தன்னை புகழ்ந்து பேசுபவர், புனித செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்துபவர், தகுதியற்ற நபர்களுக்கு எதிராக பணத்தை வீணடிப்பவர், தயவை பெறுபவர்களிடையே பிளவை ஏற்படுத்துபவர் மற்றும் சலுகை சிறந்த பலன்கள் நிறைந்த மரங்களை வெட்டுபவர் அல்லது வேரோடு பிடுங்குபவர், நம்பிக்கை மீறல், குற்றவாளி, வீரர்களை கொல்ல முனைபவர், புனித நெருப்பை பராமரிக்காதவர், மகனில்லாதவர், விஷம் கொடுப்பவர், ஆசானை வெறுக்கச் செய்யும் பாவி, கணவன் மனைவி இடையே பிரிவை ஏற்படுத்துபவர், ஒரு கிராமத்தையோ அல்லது ஒரு கோவிலையோ நிர்வகிப்பதில் கொடுங்கோலராக செயல்படுபவர், சம்பளத்திற்காக வேதங்களை கற்பிப்பவர், கொடூரமான செயல்களில் மூழ்கியிருக்கும் பிராமணர், பாவங்களை செய்வதை தனது இரண்டாவது இயல்பாக கொண்டவர், இரகசியமான ஏராளமான பாவங்களை செய்வதில் மட்டுமே அர்ப்பணிப்புடன் இருப்பவர், அறியாமையால் பாவங்களை செய்பவர், தெரிந்தே தீய செயல்களை செய்பவர் மற்றும் ஒத்த இயல்புடைய மற்ற அனைவரையும் செய்பவர். தும்புரு என்று அழைக்கப்படும் ஒரு கந்தர்வரின் கதை. ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், இது தொடர்பாக பாவங்களை அளிக்கும், பாவங்களிலிருந்து ஒருவரை விடுவிக்கும், முக்தியின் பலனை தரும் ஒரு பண்டைய புராணத்தை நான் கூறுவேன். முன்பு கர்காச்சாரியார் சர்வ வல்லமையுள்ள பிராமணர், மிகுந்த ஒளி கொண்டவர், அனைத்து கதைகளிலும் வல்லுனர், நீதிமான் மற்றும் தனது புலன்களை அடக்கி பின்வருமாறு கூறினார். அவர் உன்னத ஆன்மா கொண்ட தேவல முனிவரை வணங்கி மகிழ்ச்சியான மனதுடன் அவரிடம் கேட்டார், மிகுந்த மகிமையின் காரணமான முனிவரே, எனக்கு கருணை காட்டுங்கள். கோண தீர்த்தத்தின் மகிமையை எனக்கு கூறுங்கள். அது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. தேவல முனிவர் கூறினார், தும்புரு என்ற கந்தர்வர் தனது கற்பு மனைவியை சபித்தார். அவர் இங்கு நீராடிவிட்டு கருணையின் களஞ்சியமான வெங்கடேசத்தை வணங்கினார். அதன் மூலம் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைந்தார். அதிலிருந்து யாரும் சம்சாரத்திற்கு திரும்ப இயலாது. கர்க முனிவர் கேட்டார், தேவல முனிவரே, எல்லா இதிகாசங்களிலும் வல்லுனரான தும்புரு என்ற கந்தர்வர் ஏன் தனது அழகான மனைவியை சபித்தார்? அனைத்து நல்ல குணங்களையும் கொண்ட தனது மனைவியின் தவறு என்ன? முனிவரே, அதை எனக்கும் கூறுங்கள், நான் கேட்க ஆவலாக உள்ளேன். தும்புரு முனிவர் தனது மனைவிக்கு மாக மாதமான மாசி மாதத்தில் புனித நீராடுவதற்கான நடைமுறை குறித்து அறிவுறுத்துகிறார். தும்புரு என்ற கந்தர்வர் தன் மனைவியிடம் அன்புடன் கூறுகிறார்,
3 மகான்கள் ஒரு காலத்திற்கு என்னுடன் நீராடு. அது அனைத்து அசுத்தங்களையும் பாவங்களையும் நீக்குகிறது. சூரியன் உதித்த மாக மாதம் என்று அழைக்கப்படும் மாசி மாதத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டிற்காக அனைத்து பாவங்களையும் நீக்கும் கரையை பசுவின் சாணத்தால் பூசவும். மங்களத்தை அளிக்கும் இந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாதத்தில் ரங்கவல்லி போன்றவற்றின் மூலம் மங்களத்தின் அடையாளமாக வண்ணமயமான வடிவமைப்புகள், வெள்ளை தாமரை, ஸ்வஸ்திகா போன்ற தாதுக்களின் மூலம் எனக்கு சேவை செய்வாய். இந்த மகானில் மாதவருக்கு தீபவர்த்திகாவை, அதாவது ஒரு விளக்கு மற்றும் ஒரு திரி அர்ப்பணிக்கவும். பகவான் ஸ்ரீஹரியின் முன் தூபத்துடன் பக்தியுடன் நெருப்பை அர்ப்பணிக்கவும். உன்னத ஆன்மா கொண்ட மாதவருக்கு உணவு சமைத்து மனதாலும் உடலாலும் தூய்மையாக இருங்கள். மகான் என்னுடன் மிகுந்த பக்தியுடன் பிரதட்சணம் செய்து வணங்குகிறார். தேவர்களின் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தினமும் மத சடங்குகள் மற்றும் சேவைகளை செய்யுங்கள். சோம்பல் இல்லாமல் தினமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புராணத்தை கேளுங்கள். தினமும் கவனமாக நீராடி பகவான் ஸ்ரீஹரியின் பாதங்களை சுத்தம் செய்த நீரை அருந்துங்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே, விஷ்ணுமூர்த்தியே, முகுந்தா, நாராயணா, ஜனார்த்தனா, அச்சுதா, அனந்தா மற்றும் விஸ்வாத்மா போன்ற அவரது திருநாமங்களை தொடர்ந்து கூறுங்கள். கோபம், போட்டி, பொறாமை, பேராசை போன்றவற்றை கைவிட்டு ஒரு சபதத்தை கடைபிடிக்கவும். இதன் மூலம் நீங்கள் விடுதலையையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் நிரந்தர வசிப்பிடத்தையும் அடைவீர்கள். தும்புரு முனிவர் தனது மனைவியை சபிக்கிறார். அதிலிருந்து மீட்பதற்கான வழிமுறைகள். இவ்வாறு கூறியதை கேட்டதும் கந்தர்வரின் அன்பு மனைவியான அவளுடைய கணவரிடம் கோபமாக பேசினாள். தாங்க முடியாத நரகத்திற்கு அல்லது துரதிருஷ்டத்திற்கு வழிவகுக்கும் வார்த்தைகள். பாவமற்றவரே, காலையில் குளிர் அதிகரிக்கும் போது, சூரியன் மிக மெதுவாக உதிக்கும் போது, குளிர்ச்சியால் வேதனையை தரும் மாக மாதமான மாசி மாதத்தில் எவ்வாறு நீராட இயலும்? தாம் கூறிய சடங்குகளை என்னால் தொடர்ந்து செய்ய இயலாது. கணவரே, தம்முடன் காலையில் நான் நீராட மாட்டேன். அதிகப்படியான குளிரால் எனக்கு மரணம் ஏற்பட்டால் தாம் என்னை காப்பாற்ற வர மாட்டீர்கள். அவர் அமைதியாகவும் மிகுந்த அமைதியாக இருந்த போதிலும் இவ்வாறு பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் அன்பான கணவரான கந்தர்வர் விரும்பத்தகாததாகவும் புண்படுத்தும் விதமாகவும் பேசிய தன் மனைவியை சபித்தார். அவர் இவ்வாறு எண்ணினார்: நல்லொழுக்கத்தையும் பக்தியையும் வெறுக்கும் மகனையும், விரும்பத்தகாத வார்த்தைகளை கூறும் மனைவியையும், பிராமணர்களுக்கு பிடிக்காத அரசரையும் உடனடியாக சாபங்களால் தண்டிக்க வேண்டும். இந்த கூற்றால் தூண்டப்பட்ட அவர் தனது கற்புடைய மனைவியை இவ்வாறு சபித்தார்: முட்டாள் பெண்ணே, தண்ணீர் இல்லாத வறண்ட இடத்தில் வேங்கட மலையில் உள்ள கோண தீர்த்தத்திற்கு அருகில் உள்ள புனித அத்தி மரத்தின் குழியில் ஒரு சாதாரண தவளையாக மாறுவாய். கந்தர்வரின் அன்பு மனைவியான அவள் தனது கணவரின் இந்த கண்டனத்தை கேட்டதும் கற்புடைய பெண் அவரது திருப்பாதங்களில் பணிந்து தும்புருவிடம் வேண்டினார். பின்னர் கணவரான தும்புரு சாபத்திலிருந்து மீட்பையும் சுட்டிக்காட்டினார். உயர்ந்த மகிமை கொண்ட அகஸ்திய மாமுனிவரும் தனது புலன்களை வென்ற துறவியும் முழு நிலவின் சிறந்த நாளில் சிறந்த கோண தீர்த்தத்தில் புனித நீராடுவர். சிறந்த பிராமணர் அஸ்வத்த மரத்தின் அருகே தனது சீடர்களுக்கு கோண தீர்த்தத்தின் மகிமையை விளக்குவார். அந்த நேரத்தில் தாங்கள் புனித அத்திமரத்தின் குழிக்குள் இருப்பீர்கள். மிகுந்த கவனத்துடன் விடுதலையை அளிக்கும் கோண தீர்த்தத்தின் மகிமையை கேளுங்கள். பின்னர் நீங்கள் உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னுடன் விளையாடுவீர்கள். இவ்வாறு கூறப்பட்டவுடன் கற்பு மற்றும் பக்தியுள்ள மனைவி கூறுவதை நிறுத்தினாள். தனது கணவரின் சாபத்தின் காரணமாக அவள் ஒரு தவளையின் பயங்கரமான மற்றும் அருவருப்பான உடலை எடுத்து கொண்டாள். அந்த பெண் மெதுவாக கோண தீர்த்தத்தின் தெற்கே உள்ள சேஷாத்ரி சிகரத்தில் உள்ள புனித அத்தி மரத்தின் பள்ளத்திற்கு சென்றாள். அவள் 10,000 ஆண்டுகள் புனித அத்தி மரத்தின் குழியில் தங்கியிருந்தாள். சிறிது காலத்திற்கு பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் அகஸ்திய மாமுனிவர் கண்கவர் வேங்கடாத்ரி மலைக்கு சென்றார். அனைத்து புனித அனுஷ்டானங்களுடன் அவர் சுவாமி தீர்த்தத்தில் புனித நீராடி தீர்த்தத்தின் தெற்கே உள்ள தெய்வமான வராக சுவாமியை வணங்கினார்.
பின்னர் அவர் வெங்கடேசரின் வசிப்பிடத்திற்கு சென்று கருணையின் களஞ்சியமான ஸ்ரீனிவாச பெருமானை வணங்கினார். வேதங்கள் மூலம் மட்டுமே அறியக்கூடிய தேவர்களின் இறைவன், பெரிய கண்களின் நித்திய இறைவன். அதன் பிறகு உயர்ந்த மகிமை கொண்ட அகஸ்திய மாமுனிவர் கோண தீர்த்தத்திற்கு சென்றார். யோகிகளில் மிகச் சிறந்தவர் தனது சீடர்களுடன் சிறந்த தீர்த்தத்தில் நீராடினார். யோகிகளில் மிகச் சிறந்தவரான புனித பகவானும் முனிவருமான அகஸ்திய மாமுனிவர் புனித அத்தி மரத்தின் நிழலில் தனது சீடர்களுக்கு பிராமணவதம் என்ற பாவத்தை அளிக்கும் புண்ணியமான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் மற்றும் அனைத்து செழிப்பையும் வழங்கும் கோண தீர்த்தத்தின் மகத்துவத்தை மிகுந்த பக்தியுடன் விவரித்தார். கோண தீர்த்தத்தில் அகஸ்திய மாமுனிவரை கண்டதும் தும்புருவின் மனைவி தவளை வடிவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதை கேட்டதும் தவளை அந்த யோகியின் மகத்துவத்தை அறிவு ஒளியின் மூலம் அறிந்த பிறகு அவரது பாதத்தில் பணிந்தது. அவள் தனது அசல் வடிவத்தை, ஒரு பெண்ணின் வசீகரமான வடிவத்தை மீண்டும் பெற்றாள். அவள் அவரிடம் இவ்வாறு கூறினாள்: அகஸ்திய மாமுனிவரே, யோகிகளில் மிகச் சிறந்தவரே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கருணை களஞ்சியமே, சிறந்த பிராமணரே, என் கணவரின் வார்த்தைகளை நான் எதிர்த்தாலும் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். இவ்வாறு கூறி பெரிய விழிகளை கொண்ட பெண்மணி பேசுவதை நிறுத்தினார். அகஸ்திய மாமுனிவர் கேட்டார்: பரந்த மெல்லிய பிட்டம் கொண்ட பெண்ணே, நீ யார்? உனக்கு நல்வாழ்வு. முந்தைய பிறவியில் ஒரு தவளையை பெற்றெடுத்த பாவம் நடந்தது. அது என்ன? கூறுங்கள், தாமதிக்காதீர்கள். அந்த பெண் கூறினாள்: தும்புரு என்ற ஒரு கந்தர்வன் இருக்கிறார். அவர் எல்லா கதைகளிலும் நிபுணர். பிராமணரே, அகஸ்திய முனிவரே, முனிவர்களால் சேவை செய்யப்பட்டார். நான் அவரது மனைவி. சிறந்த முனிவரே, எல்லா தர்மங்களையும் அறிந்த என் கணவர் தும்புரு என்னிடம் கூறினார்: நீ ஒரு அழகான பெண், எப்போதும் என்னுடன் சேர்ந்து அனைத்து புனித சடங்குகளையும் செய்வாய். மறு உலகில் உதவும் என் கணவரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் தாங்க முடியாத மற்றும் நரகத்திற்கு வழிவகுக்கும் மிகவும் கடுமையான வார்த்தைகளை உச்சரித்தேன். அன்பானவரே, சிறந்த முனிவரே, அந்த வார்த்தைகள் என் தீய புத்தியின் காரணமாக என்னால் உச்சரிக்கப்பட்டன. அகஸ்திய மாமுனிவரால் விவரிக்கப்பட்ட கற்புடைய பெண்ணின் கடமைகள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார்: கூர்மையான அறிவுடைய உன் கணவர் உன்னை கோபமாக சபித்தார். தன் கணவரின் வார்த்தைகளுக்கு மாறாக செயல்படும் ஒரு பெண்ணை பொறுத்தவரை இத்தகைய சாபம் சரியானது. தன் கணவரின் வார்த்தைகளை அவமதித்து அவள் விரும்பியபடி செய்யும் ஒரு பெண் சந்திரனும் நட்சத்திரங்களும் பிரகாசிக்கும் வரை அவள் இருக்கும் ஒரு பயங்கரமான நரகத்தில் விழுவாள். பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. கணவரின் வார்த்தைகள் அல்லது கட்டளைகளை மீறக்கூடாது. பெண்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வது கற்பு மற்றும் கணவருக்கு சேவை செய்யும் தகுதி காரணமாகவே, மற்ற புனித சடங்குகள் மூலம் அல்ல. தாய், விஷ்ணு, பிரம்மதேவர், சிவபெருமான், குரு மற்றும் புனித தீர்த்தர் போன்ற பெண்களுக்கு கணவரே எல்லாம் என்பதை கற்றறிந்த ஆண்கள் அறிவார்கள், மேலும் வலியுறுத்துகிறார்கள். ஒரு பெண் தன் கணவரின் கட்டளையை மீறினால் அவள் எப்போதும் மற்ற அனைத்து புனித சடங்குகளிலும் ஈடுபட்டிருந்தாலும் அவள் ஒரு முறை கூட தூய்மையாக இருக்க மாட்டாள். கணவன் இல்லாத ஒரு பெண், அதாவது வைதவிய கோலம் கொண்ட பெண், தர்மத்தை அறிந்த குருக்களால் கட்டளையிடப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்பட்ட புனித சடங்குகளை செய்ய வேண்டும். ஒரு பெண் தன் கணவரால் வழிநடத்தப்பட்டால் அவள் தன் கணவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட வேண்டும். தன் கணவரின் தாமரை போன்ற திருப்பாதங்களின் தீர்த்தத்தில், அதாவது புனித நீரிலிருந்து பாயும் தீர்த்தத்தில் நீராடுபவர் ஹரனுக்கு மிகவும் நன்றி உள்ளவள். சந்தேகத்திற்கு இடமின்றி இது அனைத்து தீர்த்தங்கள் கங்கை போன்றவற்றில் நீராடுவதை போன்றது. எனவே நீங்கள் செய்த பாவம் அதன் பலனை தருகிறது. உங்கள் சொந்த செயலின் பலனை நீங்கள் அறுவடை செய்யும் போது கோண தீர்த்தத்தின் மகிமையை கேட்டீர்கள். நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். அந்த பெண்ணின் மகிமையான வடிவத்தை நீங்கள் மீண்டும் பெற்றீர்கள். எனவே இந்த கோண தீர்த்தம் உலகில் தும்புரு தீர்த்தம் என்று பிரபலமானது. தீர்த்தத்தின் அற்புதமான மகத்துவம் என்ன?
கோண தீர்த்தத்தில் புனித நீராடுபவர்கள் பல்வேறு வகையான நன்மைகளை பெறுகிறார்கள். சூத்தமா முனிவர் கூறினார், மிகுந்த வீரம் கொண்ட முனிவர்களே, சௌனகரே மற்றும் பிறரே, மக்கள் கோண தீர்த்தத்தில் முழு நிலவு நாளில் நீராடினால் அவர்கள் தியாகங்களின் புண்ணிய பலனை அடைவார்கள். அவர்களுக்கு 10,000 தீர்த்தங்களின் பலன் கிடைக்கும். தும்புரு தீர்த்தத்தில் புனித நீராடுவதன் மூலம் தினமும் 1000 கபில பச்சை பசுக்களை தானம் செய்பவருக்கு கிடைக்கும் பலனை அடைவார். கோண தீர்த்தத்தில் மூழ்குவதன் மூலம் தினமும் ஆயிரக்கணக்கான கோடி விலை உயர்ந்த கற்களையோ, ஆயிரக்கணக்கான யானைகளையோ, 10,000 குதிரைகளையோ தானம் செய்பவருக்கு கிடைக்கும் பலனை அடைவார். கோண தீர்த்தத்தில் மூழ்குவதன் மூலம் கோடி கன்னிகைகளை கொடையாக கொடுத்ததன் பலன் என்று முனிவர்கள் கூறும் பலனை அடைகிறார். கோண தீர்த்தத்தின் மகத்துவத்தாலும் சக்தியாலும் குருக்ஷேத்திரத்தில் 1000 தங்க அங்கிகளை தானம் செய்பவருக்கு கிடைக்கும் பலனை அடைகிறார். கோண தீர்த்தத்தின் பெரும் சக்தியால் குருவுக்காகவோ, பிராமணருக்காகவோ அல்லது தனது சொந்த எஜமானருக்காகவோ தனது உடலை துறப்பவருக்கு கிடைக்கும் பலனை ஒருவர் அடைகிறார். கோண தீர்த்தத்திலிருந்து மிகுந்த துயரத்தில் உள்ளவர்களின் வேதனையை போக்குபவர்களுக்கு அல்லது புனித தீர்த்தர்களின் வருகைகளில் ஆர்வத்துடன் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களுக்கு அல்லது என்றென்றும் சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு கிடைக்கும் பலனை அடைகிறார். அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு ஸ்ராத்தங்கள் செய்பவர்களுக்கு கிடைக்கும் பலனை கோண தீர்த்தத்திலிருந்து ஒருவர் அடைகிறார். புனிதமான கோண தீர்த்தத்தில் இருந்து அனைத்து தீர்த்தங்களிலும், கங்கையிலும், நர்மதையிலும், சரையுவிலும், சந்திரபாகா நதியிலும் மற்ற பிற தீர்த்தங்களிலும் புனித நீராடும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பலனை பெறுகிறார். எனவே கோண தீர்த்தம் அனைத்து தீர்த்தங்களிலும் மிகவும் புனிதமானது என்பதை கற்றறிந்த மனிதர்கள் அறிவார்கள். அனைத்து பாவங்களையும் போக்குகின்ற இந்த அத்தியாயத்தை கேட்பவர் அவர் வாஜபேயத்தின் பலனை பெறுவார். மேலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தில் நிரந்தரமாக தங்குவார். 26ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.